இந்தியாவில யார் யார் என்ன கோத்திரம் சொல்றாங்கன்னு பார்த்து அவங்களுடைய ஒரிஜின் எல்லாம் நம்ம கரெக்டா மேப் பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு ஜீன் டெக்னாலஜி, டிஎன்ஏ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிருக்கு. அதனால அதை வந்து ஒரு மேப்பிங் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு மேட்ச் ஆகுறவங்க எந்த இதுக்கு நாம மேட்ச் ஆகுறோம் பார்த்து நம்முடைய ஒரிஜின் அப்ப எந்த பரம்பரையில வந்திருக்கலாம், அப்ப நம்முடைய கோத்திரம் என்னவா இருக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு துறையை ஏற்படுத்தி அந்த வேலையை விரைவாக செய்யணும். வட இந்தியாவிலையும் கோத்திரம் மறைஞ்ச பிறகு பண்ணா சரி வராது. இனி அந்த ப்ராசஸ்ல சில குழப்பங்களும் வரலாம். சில பேரு கோத்திரத்தை குழப்பி இருக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் சில பேரு திருமணம் புரியும் போது கோத்திரத்தை பார்க்காம திருமணம் பண்ணாங்கன்னா அதுலயும் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்க ஒரு கோத்திரம் சொல்லுவாங்க, உண்மையான அவங்க கோத்திரம் வேறையா இருக்கும். அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அது ஒரு ப்ராசஸ். அதை நாம தொடங்கணும்னா அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு அவகாசம், இப்ப தொடங்கினா ஒரு அவகாசம் இருக்கும். சரி பண்ணிடலாம், சரி பண்ணி அதை மேப்பிங் பண்ணிடலாம், எந்த கோத்திரத்துக்கு என்ன ஒரிஜின் அப்படின்னு. சயின்ஸ் நான் நினைக்கிறேன் 6 விதமான மனித இனம் இருந்ததாக முன்காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை ஒத்துக்கிடுவாங்கன்னு தெரியல. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது 6 குரூப் மனித இனங்கள் இருந்தது. மங்கோலியர்கள், ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்கள், ஹோமோசேபியன், ஹோமோ எரக்டஸ் ஒரு குரூப். அந்த மாதிரி ஒரு 6 அவங்க சொன்னதை சொல்லி எனக்கு படிச்ச ஞாபகம். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் எப்பவுமே வேலை நான் முன்னாடி சொன்னதை அழிச்சா முடிச்சான்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல மனித இனத்தை நாம பல குழுக்களாக பிரிச்சிருக்கிறோம். ரிஷிகளுடைய பரம்பரை அடிப்படையில குறைஞ்சபட்சம் அதை நாம கண்டுபிடிக்க முடியும்.